அன்பு நண்பர்களே, இன்றைய காணொளியில் நாம் காண இருக்கும் அனுபவ தொகுப்பு துணை நடிகர் ஒருவரை பற்றியது. அமெரிக்காவிற்கு அடுத்தபடியாக அதிக திரைப்படங்களை தயாரிக்கும் நாடு எது தெரியுமா? அது இந்தியாதான். இந்தியாவில் ஹிந்தி மொழிக்கு அடுத்தபடியாக வேறு எந்த மொழியில் அதிக திரைப்படங்கள் தயாரிக்கப்படுகின்றன என்பது தெரியுமா? ஆம், அது நம் தமிழ் மொழிதான். எத்தனையோ கலைஞர்களையும் சிறந்த நடிகர்களையும் கொண்டது நம் தமிழ் திரையுலகம். இங்கு இருந்தது போல் தொழில்நுட்ப வல்லுநர்கள் வேறு எந்த மொழியிலும் இருந்தது இல்லை. தமிழ் திரை உலகின் துணை நடிகர்கள் கூட சிறப்பான நடிப்பை வழங்கினர். அவர்களுள் ஒருவரை பற்றிய காணொளிதான் இது. வாழ்க்கை யாரை எப்பொழுது எங்கு ஏற்றி வைக்கும் என்பது யாராலும் தீர்மானிக்க முடியாத ஒன்று. தமிழ் திரை உலகில் ஒரு மாபெரும் திருப்பத்தை ஏற்படுத்திய திரைப்படம் பராசக்தி. அதுவரை பாடல் பாடுபவர்கள் மட்டுமே ஹீரோவாக நடிக்க முடியும். பாடல்களே வசனமாக இருந்தன. பராசக்தி எல்லாவற்றையும் முறியடித்து வெற்றி கொடி கட்டியது. இந்த கதை திரைப்படமாக வெளிவருவதற்கு முன்னரே நாடகமாக பிரபலம் அடைந்திருந்தது. இதன் கதையை எழுதியவர் திரு MS பாலசுந்தரம் அவர்கள். அந்த நாடகத்தில் ஹீரோவாக நடித்தவர் யார் என்று தெரிந்தால் ஆச்சரியம் அடைவீர்கள். அதிக உயரம் இல்லாத சாதாரண முகவெட்டும் மாநிறமும் கொண்ட இளைஞர் ஒருவர் ஹீரோவாக நடித்திருந்தார். அவரது இயல்பான நடிப்பு அனைவரையும் கவர்ந்தது. அவர் வேறு யாருமல்ல, அவர்தான் நடிகர் சாமிக்கண்ணு. ஆம், 80களின் பெரும்பாலான திரைப்படங்களில் துணை கதாபாத்திரங்களில் தோன்றியவர். பராசக்தி நாடகத்தின் வெற்றியால் ஈர்க்கப்பட்ட திரு AV மெய்யப்ப செட்டியார் அவர்களும் நேஷனல் பிக்சர்ஸ் திரு பெருமாள் முதலியார் அவர்களும் இணைந்து அந்நாடகத்தை திரைப்படமாக்க முடிவு செய்தனர். ஆனால் ஹீரோவாக கணேசன் என்று மற்றொரு இளைஞரை நடிக்க வைத்தனர். அவர்தான் பின்னாளில் நடிகர் திலகம் என்று போற்றப்பட்ட சிவாஜி கணேசன் அவர்கள். நாடகத்தை பார்த்த திரு சிவாஜி கணேசன் திரு சாமிக்கண்ணு அவர்களின் பாதிப்பு தன் நடிப்பில் ஏற்படா வண்ணம் கவனமாக பார்த்து கொண்டார். அந்த அளவு திரு சாமிக்கண்ணு அந்த நாடகத்தில் சிறப்பாக நடித்திருப்பார். திருப்பரங்குன்றத்தில் பிறந்த இவர் கர்நாடக சங்கீதத்தை முறைப்படி கற்றவர். திரு சாமிக்கண்ணு அவர்களின் நடிப்பை பார்த்துதான் தனக்கு நாடகத்துறை மீது ஆர்வம் வந்தது என இயக்குனர் சிகரம் திரு K. பாலச்சந்தர் அவர்கள் கூறியுள்ளார். இவர் 80களில் வெளிவந்த ஜானி, முள்ளும் மலரும், சகலகலா வல்லவன், போக்கிரி ராஜா, உதிரி பூக்கள் போன்ற பல படங்களில் தன் இயல்பான நடிப்பை அழகாக வெளிப்படுத்தி இருந்தார். இவர் நடித்த பெரும்பாலான படங்கள் வெற்றி படங்களாக அமைந்தன. ஏற்ற இறக்கத்துடன் கூடிய குரல் உச்சரிப்பும் முகபாவனைகளும் உடல் மொழியும் இவரது நடிப்பிற்கு மேலும் மெருகூட்டின. இம்மாபெரும் கலைஞர் 2017ஆம் ஆண்டு காலமானார்.